இவ்வாண்டில் மேலும் வட்டி விகிதங்களை அதிகரிக்க வேண்டிய அவசியம் ஏற்படாது என இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். கடந்த மே மாதம் எதிர்பாராத வகையில் 100 அடிப்படை புள்ளிகளால் வட்டி விகிதம் அதிகரிக்கப்பட்டதைத் தொடர்ந்து இந்த ஆண்டின் எஞ்சிய காலப்பகுதியில் மேலும் வட்டி விகித உயர்வு மேற்கொள்ள வேண்டிய தேவை தற்போதைக்கு இல்லை என அவர் ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்துள்ளார். நாட்டின் பணவீக்கம் தற்போதைய மட்டத்தை அண்மித்த நிலையில் உச்சத்தை எட்டிய பின்னர் படிப்படியாக குறைந்து 2027ஆம் ஆண்டில் மத்திய வங்கி இலக்காக கொண்டுள்ள 5% நிலைக்கு திரும்பும் எனவும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். ஈரானில் நடைபெற்று வரும் போர் காரணமாக ஏற்பட்டுள்ள உலகளாவிய பணவீக்க அழுத்தங்களை கட்டுப்படுத்தும் நோக்கிலேயே கடந்த மே மாதம் வட்டி விகிதம் உயர்த்தப்பட்டதாகவும் நந்தலால் வீரசிங்க குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் முக்கிய பணவீக்க குறியீடு கடந்த ஜூலை மாதத்தில் 7.3% உயர்ந்துள்ளது. கடந்த 3 ஆண்டுகளில் பதிவான அதிகபட்ச பணவீக்க அதிகரிப்பு இதுவாகும். எரிசக்தி விலைகளின் உயர்வே இதற்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. எனினும் மே மாதம் மேற்கொள்ளப்பட்ட வட்டி விகித உயர்வின் முழுமையான தாக்கம் பொருளாதாரத்தில் பிரதிபலிக்க 12 முதல் 18 மாதங்கள் வரை ஆகலாம் எனவும் அடுத்த ஆண்டின் முதல் பாதியில் பணவீக்கம் மீண்டும் 5% இலக்கை நோக்கி நகரும் எனவும் மத்திய வங்கி ஆளுநர் தெரிவித்துள்ளார். இதன்படி 2026ஆம் ஆண்டின் எஞ்சிய காலப்பகுதியில் மத்திய வங்கியின் கொள்கை வட்டி விகிதம் 8.75% மாற்றமின்றி தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த வட்டி விகித அறிவிப்பு செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி வெளியிடப்பட உள்ளது. எதிர்கால பொருளாதார வளர்ச்சிக்கு குறைந்த பணவீக்கம் அவசியமான அடிப்படை நிபந்தனை என சுட்டிக்காட்டியுள்ள நந்தலால் வீரசிங்க, உலகளாவிய சவால்களுக்கு மத்தியிலும் இலங்கையின் பொருளாதாரம் 4 முதல் 5% வரை வளர்ச்சி அடையும் என எதிர்பார்ப்பதாக தெரிவித்துள்ளார். 2022ஆம் ஆண்டில் 7.3% பொருளாதார சுருக்கத்தை எதிர்கொண்ட இலங்கை அதன் பின்னர் மீட்சிப் பாதையில் பயணித்து வருகிறது. 2024 மற்றும் 2025ஆம் ஆண்டுகளில் பொருளாதாரம் தலா 5% வளர்ச்சியை பதிவு செய்திருந்தது. இதனிடையே அதிகரித்து வரும் எரிபொருள் இறக்குமதி செலவுகள் நாட்டின் வெளிநாட்டு கணக்குகளுக்கு அழுத்தம் கொடுத்து வரும் நிலையில் மொத்த வெளிநாட்டு நாணய கையிருப்பை தற்போது உள்ள 6.6 பில்லியன் அமெரிக்க டாலர்களிலிருந்து இந்த ஆண்டின் இறுதிக்குள் சுமார் 8 பில்லியன் டாலர்களாக உயர்த்துவதும் மத்திய வங்கியின் முக்கிய இலக்காக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.